வணக்கம். இப்போது ஜேகே எனும் புனிதரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஜேகே வந்து வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்கிற விஷயங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து அப்சர்வேஷன். இப்போ அப்சர்வேஷன்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜென்ரலாகவே மனிதருக்கு நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இது என்னென்னா, மொழியை வந்து நம்ம முழுமையாக கையாளாமல் இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு, நம்ம அதை பேசுவோம். ஆனால் ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த மொழியினுடைய ஒவ்வொரு உள்ளார்ந்த அர்த்தங்களும் அந்த அர்த்தங்களுக்கான எஃபெக்ட் அதோடு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மொழியை புரிஞ்சுக்கிறதா இருக்கும். இப்போ அப்சர்வேஷன் ஜேகேயுடைய கம்ப்ளீட் புரிதலுக்கு உள்ளுக்குள்ளே அவர் வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் அப்சர்வேஷன். அதுதான் இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் இது நம்ம கூடயே இருக்கோம். இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. பட் நம்ம அடிப்படையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்சர்வேஷன் அப்படின்னா கண்காணிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்காணிப்பு அப்படிங்கிற வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு காவலர் கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. காவலர் கண்காணிக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு செய்கிறதோ அல்லது நம்மளுடைய நடவடிக்கை நம்மளை நேராக பார்க்குறத தாண்டி நமக்கு பின்னால் இருக்கிறத எதையோ சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்காணிப்பு அப்படிங்கிறது அப்சர்வேஷனுக்கான சரியான வார்த்தை கிடையாது. ரைட். அடுத்து கவனித்தல் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அப்போ பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லி வரலாம். இப்போ கவனித்தல் பார்த்தல் இது ரெண்டுக்குள்ளே தான் இது இருக்குது, இந்த அப்சர்வேஷன். இப்போ அப்சர்வேஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போது ஜேகே ஒரு வீடியோவை நீங்கள் ஜேகேயோடைய வீடியோவை பார்க்குறீங்க. ஜேகே வந்து வீடியோவிலேருந்து பேசுகிறாரு. அப்போது ஜேகே இருக்காங்க, ஜேகேயுடைய வாய்ஸ் அவர் பேசுகிறாங்க, அந்த ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஜேகே பார்க்குற அந்த இதுக்கு பின்னால் ஜேகேக்கு பின்னால் எப்போவுமே ஒரு இயற்கை காட்சிகள் சூழ்ந்த இடத்துல தான் ஒரு ஓப்பன் இதில் உட்காந்துருப்பாங்க. அந்த இயற்கை காட்சிகள் இருக்குது. இது எல்லாத்தோடையும் ஜேகே பேசுகிறாங்க. அடுத்து நீங்கள் அதை பார்க்குற உங்களுடைய செல்ஃபோனோ அல்லது இது இருக்குது. அதுக்கு வெளியில் உங்களை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு முகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் கவனித்தல். நம்ம பொதுவாக என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத கவனிக்கணும்னு மைண்டுக்குள்ளே ஒரு வச்சுக்கிறோம். அப்போ பேசுகிறத கவனிக்கணும்னு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒன்று அதுக்குள்ளே புகுத்துறோம். அதாவது கூர்ந்து கவனித்தல்னு ஒன்று புகுத்துறோம். மனசுக்கோ அந்த மைண்டுக்கு வந்து கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிற வேலை அதுக்கு தெரியாது. கூர்ந்து கவனித்தல்ங்கிறது மனதினுடைய ஒரு டிஸ்டர்பன்ஸ். என்னென்னா, நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறப்போ உங்களுடைய தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸை வந்து அது மனசை தள்ளிட்டு அதுக்குள்ளே கூர்ந்து கவனிக்கணும்னு வருது. ஸோ இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு வர்றப்போ ஜேகே பேசுகிறாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அந்த கேமராவில் காட்டுறப்ப அது பக்கத்தில் இருக்கிற இயற்கை காட்சிகள், அந்த ஆடியன்ஸ் எல்லாம் தெரியுறாங்க, எல்லாம் இருக்குது. ஜேகேவுடைய வார்த்தை நம்ம காதில் விழுகுது. நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு பேச்சுக்கு வெளியில் 2 பறவைகள் இருக்குது, 2 மனிதர்கள் நிற்கிறாங்க, 2 பேர் அந்த பக்கம் வர்றாங்க போகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்ததை தான் கவனிப்பு. அப்படி கவனிக்கிறப்ப தான் நீங்கள் ஜேகே என்ன பேசுகிறாருன்னு கேட்க முடியும். அதாவது ஜேகே நம்ம இதுக்கு சொல்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும். ஸோ கவனித்தல் பார்த்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ளுக்குள்ளே எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லுக். ஸோ எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட் லுக். என்ன சும்மா பாருங்கள் அப்படின்னா என்ன நடக்குது? நல்லா இதோட கொஞ்சம் இணைந்து வாங்க, நல்ல அமைதியாக பாருங்க படுறப்ப மனசு லேசாக அமைதியாகுது. ஸோ ஜஸ்ட் லுக் அப்படின்னா நல்லா பாருங்கள் அப்படின்னா வெறும் பார்வை. அந்த பார்வையில் நம்மளுடைய மனசு அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்சர்வேஷன் நடக்குது, மனசு அமைதியாகுது. இந்த 2 ஆக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்குது. மனசு அமைதியானதான் அப்சர்வேஷன் நடக்கும். மனசு எப்படி அமைதியாகுங்கிற கேள்வி இல்லை. மனசு அமைதியாகும், அமைதியாகிறப்ப அப்சர்வேஷன் நடக்கும். ரைட். இது எப்போ நடக்கும்? இப்போ நடக்கும், நேற்று நடக்காது, நாளைக்கு நடக்காது, இந்த நிமிடம் நடக்கும் இது. ஸோ தெர் இஸ் அப்சர்வேஷன், தெர் இஸ் நவ் அண்ட் தெர் இஸ் மைண்ட் இன் சைலண்ட். இது 3 ஒரே கோயின்சிடென்ஸில் இருக்கும். ஸோ
இதுதான் ஜேகேவுடைய டீச்சிங்கில் நம்ம தொடர்ந்து இதுக்குள்ளே பயணிக்கிறப்ப இதை தான் நம்ம தொடர்ந்து புரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அப்சர்வேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்சர்வேஷனுங்கிறது நவ் இப்போ தான் பாசிபிள்னு பார்த்தோம். அப்சர்வேஷனுங்கிறது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான விஷயம்னு பார்த்தோம். அப்சர்வேஷன் அப்போ மைண்டு அமைதியாக இருக்க முடியும். எப்போ மனம் அமைதியாக இருக்கோ அப்போ தான் அப்சர்வேஷன் நடக்கும்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.